வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கார்த்திகேஷ். இந்த எனக்கு போகிறோம்னா நம்ம ஜிஎஸ்எம் யூஸ் பண்ணி எப்படி மெசேஜ் சென்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ கைஸ், இந்த ப்ராஜெக்ட்டுக்கு முக்கியமான மாடியூல் பார்த்தீங்கன்னா Sim800A GSM மாடியூல். இந்த மாடலில் நீங்கள் வாங்கணும் அவசியம் இல்லை, நிறையா மாடல்ஸ் இருக்குது. Sim900 அப்புறம் 800 எல் மாடல் இருக்குது. ஸோ ஒரு ஆண்டனா இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாடல் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம இந்த சிம் கார்டு இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ கைஸ், நம்ம யூஸ் பண்ணிக்கிற சிம் கார்டு பார்த்தீங்கன்னா ஏர்டெல் சிம் கார்டு. இன்கேஸ் நீங்கள் ஜியோ சிம் கார்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது சில நேரத்தில் சப்போர்ட் ஆகாது. என்னோடய அட்வைஸ் நீங்கள் ஏர்டெல் சிம் கார்டை தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த ட்ரேயில் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளோட சிம் கார்டு இது மைக்ரோ சிம்மாக போடலாம். ஸோ இந்த சிம் கார்டு நான் யூஸ் பண்ணுற சிம் கார்டு ஏர்டெல் சிம் கார்டு. இந்த சிம் கார்டில் அதில் இன்சர்ட் பண்ணிடலாம். ஸோ ஓகே கைஸ், நம்ம சிம் கார்டு இன்சர்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம தேவையான காம்பனன்ட்ஸ் பார்த்திங்கன்னா Arduino UNO, அப்புறம் GSM மாடியூல். இது நம்ம யூஸ் பண்ணி GSM மாடியூல் Sim800A. நெக்ஸ்ட் ஒரு 12 வோல்ட் அடாப்டர். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு மேல் டு ஃபீமேல் ஜம்பர் வேஸ் வேணும். ஸோ ஃபைனலாக Arduino UNO கேபிள். ஸோ வயரிங் நம்ம பார்த்துடலாம். இது ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஜிஎஸ்எம்மோட கிரவுண்ட் பின்னை Arduino கிரவுண்ட்லேயும், நெக்ஸ்ட் ஜிஎஸ்எம்மோட RX பின்னை டிஎக்ஸ், அதாவது Arduinoவோட ஃபஸ்ட்டு டிஜிட்டல் பின் 1லையும், அப்புறம் டிஎக்ஸை டிஜிட்டல் பின் 0லையும் கொடுக்க போகிறோம். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் நம்ம Arduinoவை டேரெக்டாக நம்ம பிசியில் கனெக்ட் பண்ணிடலாம். அப்புறம் Arduino கனெக்ட் பண்ணக்கப்புறம் நம்ம அந்த 12 வோல்ட் அடாப்டரை ஜிஎஸ்எம் மாடியூல் பவர் சப்ளைக்கு நம்ம அதையும் கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ காய்ஸ், இதுதான் அந்த கோடிங். ஸோ இவ்வளோ தான் அந்த கோடிங்கு. ஸோ அந்த கோடிங்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிடுங்க. பட் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன வேணும்னா, இந்த software.h அப்படிங்கிற லைப்ரரி ஆக்சுவலி வேணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க்கு தரேன், இந்த கூகுள் அக்கௌண்ட் லிங்க்கு. இதை கிளிக் ஓப்பன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கோட் போயிட்டு டவுன்லோட் ஜிப் கொடுத்துருங்க. ஸோ இது ஒரு லைப்ரரி ஃபைல். ஸோ ஜிப் ஃபைலாக தான் இருக்கும், நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ண அவசியம் இல்லை, ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நானே டவுன்லோட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, Arduino சாஃப்ட்வேரில் ஸ்கெட்ச் போய்க்கோங்க. ஸ்கெட்ச் போயிட்டு இன்க்ளூட் லைப்ரரி, நெக்ஸ்ட் ஆட் ஜிப் லைப்ரரி போய்க்கோங்க. ஸோ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம டவுன்லோட் பண்ண லைப்ரரி நம்ம இன்க்ளூட் பண்ண போகிறோம். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துருங்க. நான் ஆல்ரெடி இது பண்ணிட்டேன், இன்க்ளூட் பண்ணிட்டேன். ஸோ எதாவது இப்படி காட்டுது. நீங்கள் இன்க்ளூட் பண்ணிவிட்டு டேரெக்டாக அப்லோட் கொடுக்கக்கூடாது. ஏன் கொடுக்கக்கூடாது அப்படின்னா, இதில் நான் நம்பர் சேஞ்ச் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஒரு 10 ஸ்டார் இருக்குது பார்த்தீங்களா, 91க்கு அப்புறம். ஸோ இந்த நம்பர் இதில் நம்ம நம்பரை சேஞ்ச் பண்ணணும். இந்த மறந்துடாதீங்க, இல்லைனா ஜஸ்ட் எரர் வரும். நான் நம்பர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் நம்பர் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் ஏதாவது ஒரு மெசேஜ் மாற்றணும் அப்படின்னா, ஸோ இதான் மெசேஜ். இந்த மெசேஜ் நீங்கள் மாற்றணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் இந்த மெசேஜ் டெலீட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஓன் மெசேஜ் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இவ்வளோ தான். இந்த கோடிங் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த கோடிங்கோட எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஓகே கைஸ், ஃபைனலாக நம்ம கோடிங்கை அப்லோட் பண்ணியாச்சு. நம்மளோட அவுட்புட்காக வெயிட் பண்ணிடலாம் கொஞ்சம் நேரம். ஸோ இங்கே பாருங்கள், நம்மளுக்கு ஒரு மெசேஜ் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ என்ன மெசேஜ் அப்படி பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், நம்மளுக்கு கொடுத்த மெசேஜ் சப்ஸ்கிரைப் டு Karthikeshrobotics. அப்புறம் நம்ம கொடுத்த லிங்க் வந்துருச்சு, நம்ம சேனல் லிங்க்கு. ஓகே, இட்ஸ் பர்ஃபெக்டாக வந்துருச்சு. ஸோ நம்மளுக்கு மெசேஜ் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா,
அந்த மெசேஜில் உள்ள லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு Karthikesh Robotics.